தலைமைச் செயலகம் சென்று கொண்டிருந்த வழியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மக்களை திடீரென காரில் இருந்து இறங்கி நேரில் சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் விஜய் இப்படின்னு செய்திகள்லாம் வந்திருக்கும். ஆனா இது உண்மையிலேயே அவர் திடீரென இறங்கி போய் மக்கள்கிட்ட பேசின காட்சிதானா அப்படிங்கிறத ஒரு சின்ன சோதனைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாலையோரத்துல திடீர்னு போய் பொதுமக்களை சந்திக்கல. அவரை சந்திச்ச 2 பேர் யாருன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பிரபலம். கேரளாவை சேர்ந்த ரஃபி சகானா அப்படிங்கிற 2 பேரு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக கேரளால இருந்து கிளம்பி தமிழ்நாடு வந்து அதை தொடர்ச்சியா ஒரு விளாக் மாதிரி அவங்க தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டோட மற்ற அமைச்சர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் அவங்க வந்து தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தொடர்ந்து பதிவிட்டுட்டே வராங்க. அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்க சமீபத்துல தலைமைச் செயலகம் போறாங்க. அங்க சந்திக்க முடியல. அதையுமே அவங்க வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் சாலையோரத்துல திடீர்னு தன்னோட கார்ல இருந்து இறங்கி அவங்கள சந்திச்சிருக்காரு விஜய். எனவே இது திடீர்னு நடந்த மக்கள் சந்திப்புல திட்டமிட்டு நடந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல பொய்ய பரப்பி தான் தாவே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அதிமுக எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை அப்படி இப்படின்னு எது சம்பந்தமாகவும் வெளிப்படையா எந்த விஷயத்தையும் பேசாத முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் அப்புறம் நடிகைகள் போன்றவர்களை மட்டுமே நேரடியா சந்திச்சு அவங்க கிட்ட மட்டுமே டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழலை தாவேக்காவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட ரசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல.